தஞ்சாவூர் ஜபமாலைபுரத்தில் மாநகராட்சிக்கு சொந்தமான சுமார் 33 ஏக்கரில் குப்பை கிடங்கு அமைந்துள்ளது. தஞ்சை மாநகராட்சியில் உள்ள 51 வார்டுகளில் தினமும் சேகரிக்கப்படும் குப்பைகள் இந்த கிடங்கில் கொட்டப்பட்டு தரம் பிரிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த குப்பை மேட்டில் பல ஆண்டுகளாக அவ்வப்போது தீப்பற்றி எரிந்து இப்பகுதியே தீப்புகையால் சூழ்வது வழக்கமாக இருந்து வருகிறது. இணையத்தில் சென்று தஞ்சாவூர் ஜபமாலைபுரம் குப்பை கிடங்கு என்று தேடினாலே தெரியும் இந்த குப்பை கிடங்கில் தீ விபத்து என எத்தனை செய்திகள் பதிவாயிருக்கின்றன என்று. ஏன் இந்த கடுகு பார்வையே அதற்கு சாட்சி. இது ஒட்டுமொத்த தஞ்சையின் அவலநிலையாக இருக்கிறது. சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்பு வரை உள்ள பிளாஸ்டிக் கழிவுகள் இன்னும் மக்காமல் சுமார் 30 அடிக்கு மேற்பட்ட உயரத்தில் மலை போல் குவிந்துள்ளது. மலை மாரி தாங்க குமிச்சு கிடக்கு. அது எடுக்கிறாங்கிறாங்க, ஒன்றும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் தான் கஷ்டப்படுறோம். வேண்டியதாக இருக்குது. பிரச்சனை தான் இருக்கும். புகைச்ச அதனால் மூச்சு திணறல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீட்டுக்கு பின்னாடியே ஒரு குளம் இருக்குது. அது ஒரே நாற்றம் நாரிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க எங்களுக்கு இருக்கிறது. ஏற்றாப்புல குப்பை அதையும் சமாளிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. என்ன செய்யறதுன்னு தெரியலிங்க. எடுக்கிறாங்கிறாங்க, ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாங்க. நாங்களும் வந்ததுலேருந்து இது பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாங்க. சாப்பிட்றோம், ஆனால் அந்த சத்தான பொருளை போகுதா என்னன்னு தெரியல. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. சாப்பிட உடலில் ஒட்ட மாட்டேங்குது. கிட்டத்தட்ட தஞ்சை நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள இந்த குப்பை மேட்டில் அவ்வப்போது ஏற்படும் தீ விபத்தினால் நச்சு கழிவு புகையால் இப்பகுதி மக்கள் மட்டுமின்றி கிட்டத்தட்ட தஞ்சை நகரமே சுகாதாரமற்ற நச்சு காற்றை சுவாசிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டு வருகிறது. இந்த குப்பை மேட்டில் இருந்து பெரிய கோவில், பழைய பேருந்து நிலையம் உள்ளிட்ட முக்கியமான இடங்கள் 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அடுத்து இந்த இடத்தில் எப்போது வேண்டுமானாலும் தீப்பிடிக்கும் சூழலில் தான் இருந்து வருகிறது. ஃபயர் ஆயிடுச்சுனாக்கா இந்த ரோட்லேயே போகவே முடியாது. யாருமே வேறு மாற்று வழியில் சுற்றி போகிற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு ஒரு புகை நெருக்கடியாக இருக்குது. இங்கே உள்ள மக்கள் எல்லாருக்கும் சுவாச பிரச்சனை, கண்ணெரிச்சல், பல்வேறு விதத்தில் இத்தனை வருஷமாக பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்காங்க. வருஷம் இந்த பிரச்சனை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. சிட்டிக்குள்ளே தஞ்சாவூர் டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் போது சிட்டிக்குள்ளேயே இவ்வளோ பெரிய ஒரு குப்பை கிடங்கு தேவையா? அதுதான் எங்களோட இதாக இருக்குது. இதை அப்புறப்படுத்துங்கன்னு சொன்னாலும் யாரும் எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கிற மாதிரி இது வரைக்கும் எங்களுக்கு தெரியலை. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எதுவும் ஏற்பாடு பண்ணி கொடுத்த மாதிரி தெரில. எல்லோரும் வேறு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இங்கே தான் இருந்திருப்பாங்க. அப்படி இல்லைனாக்கா பக்கத்தில் ஏதாவது தெரிஞ்சவங்க வீட்டுக்கே இப்படி போயிடுவாங்க.